சாத்தாங்குளம் சித்திரவதை காவல் சித்திரவதை கொலை வழக்கில் இன்று மதுரை முதலாம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் தேசிய ரீதியில் பாராட்ட வேண்டிய ஒரு தீர்ப்பை அந்த நீதிபதி அளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பினுடைய சென்டென்சிங் தண்டனை பகுதி இன்று சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் அந்த நீதிமன்றத்தில் நடந்தது. அந்த நீதிமன்றத்தில் ரொம்ப விசேஷமான விஷயம் என்னவென்றால், அந்த நீதிமன்றத்துக்கு ரொம்ப அருகாமையில் அமர்ந்திருந்தது ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய குடும்பத்தை சார்ந்த ஜெயராஜனுடைய மனைவி அவர்கள் அமர்ந்திருந்தார். பெனிக்ஸ் உடைய அக்கா உறவினர்கள் அனைவரும் நீதிமன்றத்துக்கு அருகாமையில் நின்று நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை என்னை விட அருகாமையில் கேட்டுக் கொண்டவர்கள் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களை சந்திப்பதற்காக நானும் நீதிமன்றத்தில் சென்றிருந்தேன். காரணம், 5 ஆண்டுகள் அவரை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி அவர்கள் சாத்தாங்குளத்தில் நாங்கள் அந்த நினைவு தினத்தில் தான் சந்தித்து பழக்கம். ஆனால் இன்று நீதிமன்றத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த தீர்ப்பை வரவேற்றதை பார்த்து எனக்கு உள்ளத்தின் ஆழத்தில் சித்திரவதைக்கு எதிரான செய்கின்ற பணியில் இந்த தீர்ப்பு ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். அந்த நீதிபதியையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 5 நீதிபதிகள் இந்த வழக்கை இந்த 5 ஆண்டுகளில் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நீதிபதி அதை முழுமையாக உள்வாங்கி, அத்தனை நீதிபதிகள் நடத்திய வழக்கை உள்வாங்கி இந்த இறுதி தீர்ப்பை கொடுத்ததற்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நடத்திய சிபிஐ உடைய வழக்கறிஞர் விஜயன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு பாராட்டுதல்கள். இந்த 5 ஆண்டுகளும் இந்த வழக்கை மிக சிறப்பாக சாட்சிகளை தயார் செய்து ஒவ்வொரு வாய்தாவிலும் 5 ஆண்டுகள்ல எத்தனை நாள் நடந்ததோ அந்த 105 சாட்சிகளுடைய விசாரணை, அந்த விசாரணையில் அட்வொகேட் ரூஃபஸ் பால் அமர்ந்து அவரும் அவருடைய வழக்கறிஞர் குழுவும் இதை முழுமையாக வழி நடத்தியதற்கும் எங்கள் அலுவலகத்திலிருந்து திரு பாண்டியராஜன் அவர்கள் உதவிகரமாக இந்த வழக்குகளுடைய முன்னேற்றத்திற்கு இருந்ததற்கு இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை இந்த நேரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், 9 பேருக்கும், இன்ஸ்பெக்டர் இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் இருக்கக்கூடிய 9 பேருக்கும் இதில் ஒரே தண்டனை கொடுக்க போகிறேன் என்பதை கூறுகிறார்கள். அந்த தண்டனை வரும்பொழுது அவர் அதை ரொம்ப ஆழமாக முதல் பாகத்தில் சித்திரவதை சார்ந்த ஒரு தீசிஸை எழுதுகிறார். டி.கே. பாசு தீர்ப்பிலிருந்து அதை கொண்டு சென்று சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வரைக்கும் வந்து சித்திரவதை ஏன் இருக்கக்கூடாது என்பதை அவர் வாதிட்டு இதற்கு கண்டிப்பாக முழுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அதற்கு வரும்பொழுது அவர் குறிப்பிடுவது, அந்த தீர்ப்பில் அவர் குறிப்பிட்ட தீர்ப்பு வெளியே வரல, நீதிமன்றத்தில் கேட்டதான் நான் கூற முடியும். அவர் கூறுவது என்னவென்றால், இவர்களுக்கு சாதாரணமாக கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனையாக இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கொடுத்து விட்டோம் என்றால் வெளியே போய் அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 14 வருஷம் தானே இருந்துட்டு நம்ம போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படி என்று ஒரு முடிவுக்கு வருவார்கள். அவர்கள் அது போன்ற ஒரு முடிவுக்கு காவல்துறை வரக்கூடாது. இனிமேல் எந்த காவல்துறையும் இது போன்ற சித்திரவதை ஈடுபடக்கூடாது என்றால் கண்டிப்பாக இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸாக ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. காரணம், இந்த சித்திரவதை அவ்வளவு கொடூரமாக நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். காலத்தினுடைய வெவ்வேறு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் இதை வெவ்வேறு நபர்கள் அந்த கொடூர சித்திரவதையில் ஈடுபட்டதன் விளைவாக தான் இந்த இறுதி இறப்பு ஏற்பட்டது என்றால் கண்டிப்பாக இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸாக நான் ட்ரீட் பண்ணி, ஆகவே இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்திற்கு நான் தள்ளப்படுகிறேன் என்பதை அவர் வாதிடுகிறார். எனக்கு அவர்களுடைய தூக்கு தண்டனை சார்ந்த பனிஷ்மெண்ட்ல எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அதை தனியாக வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர் கூறுகிறார், 25 வயதிலிருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள். இவங்க எல்லாம் சும்மா இல்லை, சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் நல்ல படித்தவர்கள். ஆகவே ஏதோ விவரம் தெரியாம இருக்கக்கூடிய நபர்கள் ஈடுபட்ட ஒரு வழக்காக இந்த வழக்கை நான் பார்க்கவில்லை என்பதை அவர் வாதிட்டு இந்த இறுதி முடிவுக்கு வருகிறார். ஒவ்வொருவருக்கும் தண்டனை வாசிக்கும் போது ஒவ்வொருவரும் எவ்வளவு ஃபைன் அமௌண்ட் கொடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு அவர் கூறுகிறார். நான் இந்த நீதிமன்றத்தில் முதல் முறையாக மாவட்ட நீதிமன்றம், இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில், உயர் நீதிமன்றம் பல வழக்குகளில் சித்திரவதையினுடைய கொடூரத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு ட்ரையல் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பில் மிக சிறப்பாக இந்த நாட்டில் சித்திரவதையை தடுப்பதற்கு சட்டமில்லாத நேரத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக சித்திரவதை இல்லா நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் இது போன்ற தீர்ப்புகள் மூலமாக தான் முடியும். நீதிமன்றம் தன்னுடைய பணியை முழுமையாக செய்ய வேண்டும், அவசர தேவை இருக்கு என்பதை வலியுறுத்தி அந்த தீர்ப்பில் அவர் அழுத்தி கூறுகிறார்.
ஆகவே நான் இந்த தீர்ப்பை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமமாக எல்லாரையும் நடத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பு என்று கூறுகிறார். யார் எவ்வளவு அடித்தார்கள் என்று நான் வித்தியாசப்படுத்தி பார்க்க நான் தயார் நிலையில் இல்லை. எல்லோரையும் சமமாக நான் நடத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில், இந்த தீர்ப்பை அவர் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில், நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக நான் கூட்டு இயக்கத்தினுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த வழக்கில் இந்த இரண்டு இறந்த ஜெயராஜ் பெனிக்ஸை ஆஜராகி இவர்கள் கண்டிப்பாக ரிமாண்டுக்கு தகுதியானவர்கள் உடல் ரீதியாக என்று சர்டிஃபை பண்ண டாக்டர் வின்னிலா இனிமேல் தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு இனிமேலாவது சஸ்பென்ஷன் வர வேண்டும். அந்த ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுக்க வேண்டும். நீதித்துறை பலர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலர், உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு பல கடிதங்கள் சென்றன. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் இந்த வழக்கில் இந்த இரண்டு குற்றவாளிகளையும் மருத்துவமனைக்கு அனுப்பாமல் ரிமாண்ட் செய்தாரே, அவருக்கு எதிராக குரல்கள் எழுப்பப்பட்டன. ஆனால் அதை தொடர்ந்து முறையாக உயர் நீதிமன்றம் அதை விசாரிக்கவில்லை என்ற ஒரு மனசாட்சி எனக்கு இருக்கு, மனக்கவலை எனக்கு இருக்கு. உயர் நீதிமன்றத்துடைய சுவமோட்டோ வழக்காக இத ஜஸ்டிஸ் PN பிரகாஷும் ஜஸ்டிஸ் புகழேந்தியும் எடுத்திருக்காவிட்டால் இந்த தீர்ப்பு இன்று கிடையாது. அவருடைய பெஞ்சுடைய சுவமோட்டோ வழக்கு காவல்துறையில் மிஞ்சி இருக்கக்கூடிய சாட்சிகளை பாதுகாத்தது. அந்த விசாரணை நடத்தி கொண்டிருந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் அவர்களை கண்டிப்பாக பாராட்டியது. இதெல்லாம் காரணமாக இருந்தது இந்த வழக்கு இன்னைக்கு தண்டனையில் முடிவதற்கு. ஆனால் அந்த சரவணன் மேஜிஸ்ட்ரேட் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஆழ்ந்த வருத்தம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள் அதை நாங்கள் பேசாமல் இருந்ததுக்கு இந்த தீர்ப்பு வர வேண்டும் என்று காத்துக் கொண்டுள்ளோம். மூணாவதாக, கோவில்பட்டி சப்ஜெயிலுடைய சூப்பரண்டன்ட் எப்படி அனுமதித்தார்? அவர்களை மருத்துவமனை, கோவில்பட்டி மருத்துவமனைக்கு அவர் சேர்த்திருக்க வேண்டும். அவர் ஜெயிலில் வச்சிருக்கக்கூடிய நபர்களா? அவரையும் தொடர்ந்து ஜெயில் டிபார்ட்மெண்ட், பிரிசன் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு அரைக்கூவல் விட்டிருக்கு இந்த ஜட்மெண்ட் என்பதை கூறி அமைதியாக அடுத்த காம்பவுண்ட்ல நடக்கிறதெல்லாம் காதில் கேட்டுக்கொண்டு கண்ணாலும் பார்த்த டிஎஸ்பி இருக்காரே, சாத்தாங்குளம் டிஎஸ்பி, அவர் மேலும் துறை ரீதியான நடவடிக்கைகள் இந்த தீர்ப்புக்கு பிறகாச்சும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி, இந்த தீர்ப்பில் மிக சிறப்பாக அவர் கூறுகிறார். 25ஆம் தேதி மார்ச் இதே ஆண்டு அமெரிக்காவில் ஜார்ஜ் பிளாய்டுடைய கொடூர சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்து 1 மாதத்திற்குள் நம்முடைய சாத்தாங்குளத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்று கூறி இந்த தீர்ப்பை அவர் தொடர்ந்து டெலிவர் செய்தார். ஆகவே இது அனைத்து பாராட்டுகளும் நீதிமன்றத்திற்கு, உயர் நீதிமன்றத்திற்கு, ட்ரையல் கோர்ட் நீதிமன்றத்திற்கு. இந்த 5 ஆண்டுகளும் இந்த குற்றவாளிகள் சிறையில் இருந்த காரணத்தினால்தான் அவர்களால் எந்த சாட்சியத்தையும் அளிக்க முடியவில்லை என்ற பாடம் எங்களை போன்றவர்கள் இந்த வழக்கிலிருந்து நாம் ஆழமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே இன் கஸ்டோடியல் வயலன்ஸ் கேசஸ் இந்த அக்யூஸ்ட் கண்டிப்பாக காவலில் இருந்தால்தான் சாட்சியங்களை பாதுகாக்க முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த வழக்கு என்பதை கூறி, இவர்கள் எல்லாம் ஜாமீனில் விட வேண்டும், இவர்களெல்லாம் வெளியே இருக்க வேண்டும் என்று வாதிடுகின்ற வழக்கறிஞர்களுக்கும் அவர்களுடைய லிபர்ட்டி சார்ந்து நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சாத்தாங்குளம் வழக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி, நீதிமன்றத்தை பாராட்டி, கண்டிப்பாக நம்முடைய தமிழகம் சித்திரவதை இல்லா தமிழகமாக இருக்க வேண்டும் என்று தமிழக தேர்தலில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு தமிழகத்தில் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர தயார் நிலையில் இருக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை யார் கொடுக்கிறார்கள் என்று பார்ப்போம் இந்த கூட்டணிகளில். அதேபோல் யூனியன் கவர்மெண்ட், நம்முடைய மத்திய அரசு இமீடியட்டாக ஐநா சபையினுடைய கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சரை இதுவரை ராட்டிஃபை செய்யவில்லை, இனிமேலாவது ராட்டிஃபை செய்ய வேண்டும் என்பதற்கு மதுரையிலிருந்து நீதிமன்றம் குரல் கொடுக்கிறது என்பதை கூற விரும்புகிறேன்.